தற்போது சென்னையினுடைய வரைவு வாக்காளர் பட்டியலை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் வெளியிட்டிருக்கிறார். சென்னையில அதான் மிக அதிகபட்ச வாக்காளர் எண்ணிக்கை கொண்ட ஒரு மாவட்டம். அந்த வகையில் சென்னையினுடைய வரைவு வாக்காளர் பட்டியலை அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் வெளியிடக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து மாவட்ட வாரியாக அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களும் தேர்தல் நடத்தும் அலுவலர்களுமான அவர்கள் தற்போது வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிடக்கூடிய நிலையில சென்னையில் அதிகாரப்பூர்வமான அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்பு வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிடுகிறார் ஆணையர் குமரகுருபரன். அதன் நேரலை காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னையில ஒரு ஹையஸ்ட் நம்பர் இருந்த நிலையில இதுக்கு முன்னாடி வந்த டேட்டாவின் அடிப்படையில் சென்னையில தான் ஒரு பெரிய நம்பர் அப்படிங்கிறது நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் நம்ம பார்த்திருந்தோம். எனவே இப்போ வரைவு வாக்காளர் பட்டியல் தரக்கூடிய அந்த தரவுகள் என்னவா இருக்கு அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பையும் அது ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த வகையில் தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்ட வாரியான விவரங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில சென்னையில 14 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலை பார்க்கிறோம். சென்னையில் தற்போது 14 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். ஹையஸ்ட் ஓட்டர்ஸ் கொண்ட மாவட்டங்கள்ல சென்னை ஒன்று. அந்த வகையில தற்போது 14 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விவரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதனோட பிரேக்கப் டேட்டாவை நம்ம விரைவில் பார்க்க இருக்கிறோம். இப்போதுதான் ஆணையர் குமரகுருபரன் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னாடி அந்த டிராப்டை ரிலீஸ் பண்ணக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். நம்பர் ஒரு ஹையஸ்ட் நம்பரா இருக்கு. 14 லட்சம் வாக்காளர்கள் எஸ்ஐஆரின் அடிப்படையில் சென்னையிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விவரத்தை பார்க்கிறோம். பிரேக்கப், அதாவது உயிரிழந்தவர்கள், இடம்பெயர்ந்தவர்கள் அப்படிங்கிற டேட்டாவையும் அதே நேரத்தில் சட்டமன்ற தொகுதி வாரியாகவும் அந்த டேட்டாவை நம்ம பார்க்க போறோம். அதோட கூடுதல் விவரத்தோடு தான் இணையறாங்க சிறப்பு செய்தியாளர் தமிழரசி. சென்னையில் 14 லட்சம் வாக்காளர்கள் நீக்கம் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பரா இருக்கு. பிரேக்கப் இருக்கா? வரைவு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தற்போது சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் மாவட்ட தேர்தல் அலுவலர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் தற்போது சென்னை மாவட்டத்திற்கான வரைவு வாக்காளர் பட்டியலை தற்போது வெளியிட்டு வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். கடந்த அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி அடிப்படையில் சென்னை மாவட்டத்தில் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 40,04,694 பேர். இதில் தற்போது இந்த கணக்கீட்டு படிவம் சமர்ப்பிக்கப்பட்டு வரைவு வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 25,79,676. அதாவது மொத்தம் ஏற்கனவே இருக்கக்கூடிய 40 லட்சம் வாக்காளர்களில் 25,79,000 பேர் சேர்க்கப்பட்டிருக்கின்றனர். அதாவது 64.42% வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றனர். இதில் கணக்கீட்டு படிவம் திரும்ப பெறாத, அதாவது இந்த 14 லட்சம் பேர் 14,25,018 பேர் இந்த வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றனர். இதில் இறந்தவர்களின் எண்ணிக்கை, அதாவது இறந்த காரணத்திற்காக நீக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்காளர்களின் எண்ணிக்கை 1,56,555. அதே போல இடம்பெயர்ந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகபட்சமாக இருக்கிறது. இதில் 12,22,164. அதே போல ஆப்சென்ட், கண்டறிய முடியாதவர்கள் என்ற அடிப்படையில் 27,328 வாக்காளர்கள் எண்ணிக்கை இருக்கிறது. இதர காரணங்கள் 199 என இருக்கிறது. இரட்டை பதிவு 2 இடங்களில் வாக்கு என்ற அடிப்படையில் 18,772 என இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக சென்னை மாவட்டத்தில் முந்தைய வாக்காளர் பட்டியலில் 40,04,694 பேர் இருந்த நிலையில் தற்போது 14,25,018 பேர் நீக்கப்பட்டிருக்கின்றனர். மேலும் தொடர்ந்து தொகுதி வாரியான பட்டியலையும் தற்போது மாவட்ட தேர்தல் அலுவலர் வெளியிட்டு வருகிறார். இதை பொறுத்தவரை சென்னையில் தமிழரசி, இப்ப நமக்கு கிடைத்திருக்கிற டேட்டாவின் அடிப்படையில் ஒரு 35.58%, ஒரு 16 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட சென்னை மாவட்டத்தில் இத்தனை பெரிய நம்பர்ஸ் நீக்கப்பட்டிருக்குன்னா அது இடம்பெயர்ந்தவர்கள்ல தான் ஒரு பெரிய நம்பர் இருக்கு. அந்த நம்பர் தான் ஒரு பெரிய மேஜர் ரோல் பிளே பண்ணிருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அதுதான் நமக்கு தரவுகள் சொல்லக்கூடிய தகவலா? நிச்சயமாக பாலா, சென்னை போன்ற நகரத்துல அதிகமான மக்கள், ஒரு ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய மாவட்டம் இது.
வெளியூர்களிலிருந்து நிறைய இங்க வந்து தங்கி திருப்பியும் சொந்த ஊருக்கு செல்வது அல்லது ஒரு சென்னையிலேயே வாடகை வீட்டிற்கு மாறக்கூடியவர்கள் என்று வந்து சென்னையில அதிகமா இந்த ஹவுஸ் ஷிஃப்ட் பண்றது அப்படிங்கிறது அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இதன் காரணமா நீங்க ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிகமான வாக்காளர்கள் வந்து சென்னையில நீக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். இங்க நிறைய இந்த கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணங்கள்ல நிரந்தரமாக இடம்பெயர்ந்தவர்கள் அப்படிங்கிற காரணம் வந்து 12 லட்சம் வாக்காளர்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒட்டுமொத்தமா 40 லட்சத்துல 14 லட்சம் நீக்கப்பட்டிருக்கு. அதுல 12 லட்சம் அப்படிங்கிறது வந்து இடம்பெயர்ந்தவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அவங்க வந்து அவங்களோட எந்த பாகத்துல தங்களுடைய அந்த ஃபார்ம் இருந்துச்சோ அந்த ஃபார்மை கலெக்ட் பண்ணி அவங்க ஃபில் பண்ணக்கூடிய கொடுக்காதவங்களா இருக்கலாம், அல்லது அவர்கள் சென்னையிலிருந்து இடம்பெயர்ந்தவர்களா இருக்கலாம், இல்ல அவர்களுக்கு ஏற்கனவே சென்னையிலயும் வாக்கு இருக்கலாம், வாக்கு உரிமம் இருக்கலாம், அதே போல வெளியூர்களிலும் இருந்தா அவங்க சென்னை வாக்கு தவிர்த்திருக்கலாம். இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கு. ஆனா சென்னை போன்ற ஊர்கள்ல அதிகமா வீடு குடியிருப்புகள் மாறுறது, அதே போல வெளியூர்களில் இருந்து வந்து வசிப்பது, இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கக்கூடிய நிலையில சென்னையில அதிகபட்சமான இந்த வந்து நீக்கம் என்பது இருக்கு. தமிழரசி, அதே நேரத்தில் மற்ற பிரிவுகள் உயிரிழந்தவர்கள், இடம்பெயர்ந்தவர்கள் அப்படிங்கிற கண்டறிய முடியாதவர்கள், அன்ட்ரேசபிள் அப்படிங்கிற மாதிரியான அந்த டேட்டாஸ் என்ன சொல்லுது தமிழரசி? இறந்தவர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது 1,56,555 இறந்தவர்களுடைய வாக்காளர்களுடைய இது நீக்கப்பட்டிருக்கு. அதே போல ஆப்சென்ட், அதாவது கண்டறிய முடியாதவர்கள் அப்படின்னு 27,328 வாக்காளர்களும், இரட்டை பதிவு வாக்காளர்கள் என 18,772 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த பட்டியல்ல இடம் பெறாதவங்க புதிய ஃபார்ம் 6 கொடுத்து புதிய இதுல சேர்ந்துக்கலாம். அந்த அடிப்படையில அவர்களுக்கு வந்து அதாவது டிசம்பர் 19ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 18ஆம் தேதி வரை அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படுது. இந்த பட்டியல்ல அதாவது வரைவு வாக்காளர் பட்டியல்ல பெயர் இல்லாத வாக்காளர்கள் படிவம் 6ல விண்ணப்பிச்சு அவர்கள் தங்களை மீண்டும் வாக்காளர் பட்டியலில் சேர்த்துக் கொள்ளலாம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு. தமிழரசி, இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம மேஜரா நம்ம பார்த்தது அந்த இடம்பெயர்ந்தவர்கள், அவங்க தான் 12 லட்சம் பேர் இருக்காங்க. மொத்தமா இருக்கிறது 16 சட்டமன்ற தொகுதிகள். இதுல முக்கியமான சட்டமன்ற தொகுதிகள்ல முக்கிய நபர்கள் வெற்றி பெற்ற சட்டமன்ற தொகுதிகள்ல எது பெரிய நம்பரா இருக்கு இதுவரைக்கும் வந்திருக்க தகவல்? ஆனா இதுவரைக்கும் கிடைக்கிற தகவல் அப்படின்னு பாத்துக்கிட்டா சென்னை மாவட்டத்துல மொத்தம் 16 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. அதுல ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில மொத்தம் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 75.81. அதே போல அதாவது தொகுதி வாரியா இன்னும் விரிவான பட்டியல் வந்து வெளியிடப்படல. தற்போது ஒட்டுமொத்தமா மாவட்ட அளவுல 14 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியிடப்பட்டிருக்கு. தொடர்ந்து தொகுதி வாரியான பட்டியலும் தொடர்ந்து இணைப்பில் இருங்க தமிழரசி. நம்ம அந்த சட்டமன்ற தொகுதி வாரியான விவரங்களை பேசுறதுக்கு முன்னாடி இந்த ஓவரால் பிரேக்கப்ஸ் பார்த்துடலாம். சென்னை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 14,25,018 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அதனுடைய பிரேக்கப் பார்க்கிறோம். அதுல ஹையஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இடம்பெயர்ந்தவர்கள் தான் 12,22,164. அதுக்கு அடுத்த நம்பர்ல இறந்தவர்கள் 1,56,555. அதே போன்று கண்டறிய முடியாதவர்கள் அப்படின்னு 27,328 பேரும், டபுள் என்ட்ரில 18,772 பேரும், அதர்ஸ்ல 199 பேரும் என சென்னை மாவட்டத்தில் மட்டும் 35.58% வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னை பொறுத்த வரைக்கும் 16 சட்டமன்ற தொகுதிகளை சென்னை மாவட்டம் உள்ளடக்கி இருக்கிறது. அந்த வகையில் நம்முடைய செய்தியாளர் தமிழரசி குறிப்பிட்டதை போல சென்னை ஒரு ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு இடம். எனவே இங்கு வந்து பணிபுரியும் தொழில், வேலை உள்ளிட்ட காரணங்களுக்காக வந்து இடம்பெயர்ந்தவர்கள் அப்படிங்கிற அந்த நம்பர் தான் மிகப்பெரிய எண்ணிக்கையை இடம் பிடித்திருக்கிறது. 12,22,164 பேர் இடம்பெயர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய நிலையில மொத்தம் 14,25,018 பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ வரைவு பட்டியலின் அடிப்படையில் அந்த எண்ணிக்கை 25,79,676 இருக்கிறது. இது எஸ்ஐஆருக்கு முன்னாடி இருந்த எண்ணிக்கை என்பது 40,04,000 அப்படிங்கிற எண்ணிக்கையில் இருந்தது. கிட்டத்தட்ட
கிட்டத்தட்ட 35% வாக்காளர்கள் தற்போது வரைவு வாக்காளர் பட்டியல் SIR நடவடிக்கையின் மூலமாக நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த விவரத்தையும் பார்க்கிறோம். 35.58% பேர் சென்னை மாவட்டத்தில் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 16 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய தொகுதி. எனவே இந்த தொகுதிகளில் முக்கிய தொகுதிகள், முக்கிய அரசியல் கட்சியின் தலைவர்கள் வெற்றி பெற்ற தொகுதிகளில் எது மேஜர் ரோல் பிளே பண்ணிருக்கு அப்படிங்கிற டேட்டாவையும் நம்ம விரைவில் பார்க்க இருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். சுபாஷ், சென்னை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் எங்கு மிக அதிகமாக வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க, அந்த டேட்டா? சுபாஷ் இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். நம்ம தொடர்ந்து பேசலாம். சென்னையில் ஒட்டுமொத்தமாக சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 14 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். 14,25,018 பேர் நீக்கப்பட்டிருப்பதாக தற்போது மாவட்ட தேர்தல் அலுவலரான குமரகுருபரன் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். சுபாஷ், தற்போது சட்டமன்ற வாரியான தரவுகள் கிடைத்திருக்கிறதா? பதிவு செய்யலாம். சட்டமன்ற தொடர்ந்து பேசலாம். சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் தற்போது 40 லட்சத்திலிருந்து 25 லட்சமாக வாக்காளர்களினுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு ஷாக்கிங் டேட்டாவை பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 35.58% பேர் இங்கு சென்னை மாவட்டத்திலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த 14 லட்சத்துல கிட்டத்தட்ட 12 லட்சம் பேர் இங்கிருந்து இடம்பெயர்ந்தவர்கள் அப்படிங்கிற இடத்துக்குள்ள வராங்க. 40 லட்சமாக இருந்த அந்த எண்ணிக்கை என்பது தற்போது வரைவு வாக்காளர் பட்டியலில் 25,79,676 ஆக குறைந்திருக்கிறது. சுபாஷ், தொடரலாம். தற்போது நான் பேசுறது கிளியரா கேக்குதுன்னு நினைக்கிறேன். தற்போது சட்டமன்ற தொகுதி வாரியாக அதுக்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. அது ஜோனல் வைஸ்க்கு அனுப்பப்படும். அதன் பின்னர் நமக்கும் அது கிடைக்க இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் என்றால் இன்றைய நாளில் மிக முக்கிய செய்தியாக சென்னை மாநகர்ல, சென்னை மாவட்டத்துல 14,25,018 பேர் நீக்கப்பட்டிருக்கிறது என்பது மிக முக்கியமான. அதில் இறப்பு 1,56,555 பேரும், இறப்பின் மூலமாக 1,56,555 பேரும், இடம் மாற்றம் மூலம் 12,22,164 பேர். இதுதான் இங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான எண்ணிக்கையாக இருக்கிறது. பல பேருக்கு அந்த வாக்கு இல்லாமல் இருப்பதற்கான காரணமாகவும் இருக்க போகிறது. இவர்கள் எல்லாமே பரிசீலனைக்கான தேதியும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேதிக்குள்ளாக அவர்கள் அந்த பரிசீலனைக்கு கொடுத்து ஏன் விடுபட்டது அல்லது அவங்க மாற்றப்பட்ட இடத்திற்கு உரிய ஆவணங்கள் சமர்ப்பித்தால் அவர்கள் மீண்டும் இந்த இறுதி வாக்காளர் பட்டியலில் இணைவதற்கான வாய்ப்பு, சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் ஆப்சென்ட் கிட்டத்தட்ட அவங்க இல்லாம போயிருப்பாங்க. இப்ப வீட்டு டோருக்கு போகும்போது இல்லாம போயிருப்பாங்க, அல்லது அவங்க மாநிலம் விட்டு மாநிலம் மாறி போயிருக்கலாம், ஊர் விட்டு ஊர் போயிருக்கலாம். அப்படி இருந்தவர்கள் 27,328 பேர் அந்த வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இதர இனங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது இதர இனங்கள் என்பது எதன் வகைப்படுகிறார்கள் என்பது தெரியவில்லை. அதர் என்ற கேட்டகரியில அதுல வெறும் 199 பேர் மட்டும்தான் அப்படின்றத பார்க்கணும். இரட்டை பதிவு வாக்காளர்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரே ஆள், உதாரணத்துக்கு சென்னையிலயும் அவங்க இருப்பாங்க, அவங்க மாநிலத்தின் பிற மாவட்டங்களில் இருக்கிற தொகுதியிலையும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி மிஸ் மேட்சிங் இல்ல டபுள் மேட்சிங்ல இருக்கக்கூடிய இரட்டை பதிவு இருக்கக்கூடியவர்கள் 18,772 பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக சென்னை மாவட்டத்தில், இந்த மாநகரில் 14,25,018 பேர் இன்றைய தினத்தில் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். சதவீத கணக்கில் மிக முக்கியமான ஒரு டேட்டாவாக இந்த ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய டேட்டாவில் பெரும் பங்கு வகிக்கக்கூடிய டேட்டாவாக இருக்கிறது. இதற்கான காரணங்கள், உரிய விளக்கங்களை மாநகர ஆணையர் தற்போதைய தகவல்களுக்கு நன்றி சுபாஷ். தொடர்ந்து பேசலாம்.